ஸ்ரீ தேவி பாகவதம் 209 பகுதி. கீழ் உலகங்கள் 7. அதலம். யமனின் புத்திரனான பலன் அதலத்தில் 90 மாயைகளைப் படைத்துள்ளான். அவன் கொட்டாவி விடும்போது பும்சலி, ஸ்வைரணி, காமினி என்ற 3 அழகிகள் வெளிப்படுவார்கள். அவர்கள் பிலத்வாரத்தின் வழியாக வருவோரை ஆடகம் என்ற ரசாயனத்தால் வசப்படுத்துவர். அத்துடன் காமலீலைகளில் ஈடுபட்டு ஆடவரை கூடி மகிழ்வர். அந்த மயக்கத்தில் அவர்கள் தம்மை விட பலத்திலோ பணத்திலோ வேறு எந்த விஷயத்திலோ தம்மை விட உயர்ந்தவர்கள் இல்லை என்று தமக்குள் பேசி மகிழ்வர். விதலம். இங்கு ஆடகேஸ்வரர் தங்கம பிரமத கணங்கள் சூழ்ந்திருக்க பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட படைப்புகளை விருத்தி செய்பவர்களாகவும் தேவர்களால் வழிபடப்படுபவர்களாகவும் திகழ்கின்றனர். இங்கு பார்வதி தேவி பரமேஸ்வரனுடைய வீரியம் ஆடகம் என்னும் நதியாக பாய்ந்தோடுகிறது. இந்நதி விரையும் ஆடகம் என்ற பொன்னை தைத்திரிய பெண்களை எடுத்து ஆபரணங்களாக்கி அணிவர். சுதலம். இங்கு பலி சக்கரவர்த்தி பெருஞ்செல்வத்தோடு இருந்து பக்தியுடன் வழிபடுகிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணு வாமன வடிவில் வந்து அவரது 3 உலகங்களையும் வஞ்சனையால் கைப்பற்றினார். பிறகு அவரை துவாரபாலகராக்கினார். அதற்கு காரணம் பலி சக்கரவர்த்தியான மகாபலி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதித்து பெற்ற செல்வங்களை தனது பலத்தால் பெற்றது என்று நினைத்தமையே ஆகும். தலாதலம். இங்கு மயன் என்ற அரக்கன் இருக்கிறான். மாயையில் வல்லவனான மயன் மாயையை அறிந்தவர்களுக்கெல்லாம் குருவாக திகழ்கிறான். இவன் அசுரர்களால் வழிபடப்படுகிறான். ரசாதலம். இங்கு காத்திரவேயர்கள் என்னும் கொடிய பாம்புகள் பல தலைகளுடன் கூடியனவாக இருக்கின்றன. இவை பிராமணர்களை தலைமையாக கொண்டுள்ளன. கருடனுக்கு பயந்து அவை வெளியே வராமல் இங்கேயே தமது குடும்பங்களுடன் வாழ்கின்றன. மகாதலம். இங்கு நிவாத கவசங்கள் காலகேயர்கள் என்ற அரக்கர்கள் வாழ்கின்றனர். இவர்கள் வான வீதியில் பறந்து திரிவர். இவர்கள் தேவேந்திரனின் தாதியான சரளமயி என்பவனது மந்திர வாக்கிற்கு பயந்து இங்கு மறைந்து வாழ்கின்றனர். பாதாளம். இங்கு வாசுகி, சங்கன், குளிகன், ஸ்வேதன், தனஞ்சயன், மகாசங்கன், திரதராட்டினன் போன்ற பல நாகலோக அதிபதிகளான பாம்புகள் வசிக்கின்றன. இவை மிகவும் தீவிரமானவை, உக்கிரம் கொண்டவை, அதிக விஷம் கொண்டவை. அவற்றின் முடிகளில் ஒளி வீசும் இரத்தினங்கள் உள்ளன. இந்த உலகம் ஆதிசேஷனால் தாங்கப்படுகிறது. சங்கர்ஷர் எனப்படும் ருத்ரமூர்த்தி முக்கண்களுடன் எழுந்தருளி இருக்கிறார். அவரது பாதங்களை இரத்தினங்கள் அலங்கரித்துள்ளன. இங்கு நாகர்கள் வசிக்கின்றனர். ஆதிசேஷனின் புதல்விகள் மிக்க அழகுடையவர்கள். இவர்கள் நாகர்களுடன் உலாவிக் கொண்டிருப்பார்கள். ஆதிசேஷன் இன்சொல்லால் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்துவார். அவர் வைஜெயந்தி என்ற கொடிய மரத்தையும் துளசி மாலையையும் தரித்து கொண்டு பல்வேறு ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்து கொண்டும் கலப்பையின் முதுகில் கையை ஊன்றிக் கொண்டும் ஹலாயுதத்தை கையில் ஏந்தி கொண்டும் நாமங்கையருடன் மகிழ்ந்திருப்பார். 209 பகுதி நிறைவடைந்தது.